கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பஞ்சப்பூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் பஸ் ஸ்டாண்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. நல்ல பெரிய லெவலில் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் இந்த மந்த் எண்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஐடி கம்பெனி அதுக்கப்புறம் வந்து நிறைய மால்லாம் அங்கே வரப்போகுது. நல்ல ஒரு வில்லேஜ் உள்ள நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8 to 10 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளவே வரும். நிறைய பேர் வந்து ப்ரொமோட்டர்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் போட்டிருக்காங்க. நிறைய லேஅவுட் சுற்றி இருக்குது. சரௌண்டிங் ஃபுல்லாகவே லேஅவுட்டு தான். இந்த இடத்த வந்து லேஅவுட்டுக்கு சூட்டபிளான ஒரு இடம். இடத்த வாங்கி நீங்கள் லேஅவுட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டே பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பக்கத்து லேஅவுட் போட்டவங்க மார்க்கெட் பண்ணுறதே உங்களுக்கு கிளைண்ட் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த லேஅவுட்டை இந்த லேண்டை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். நல்ல அழகான ஒரு ஃபார்ம் லேண்டு. நெல் போட்டிருக்காங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. கொய்யா மரம் பாருங்கள். எல்லா மரங்களும் இவங்க வச்சுருக்காங்க. ரோஜா செடி, கொய்யா, அடுத்து வந்து நாவல் மரம் இருக்குது, பூச்செடி. வீடு ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லி சுற்றி தனியாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் மட்டுமே தனியாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல எல்லா மரமும் இருக்குது. உள்ளே வந்து மாமரம் தோப்பு, அது ஒரு 100 மாமரம் இருக்குது. பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. பாருங்கள், இலந்த மரம், பெரிய இலந்த மரம் வருது. இலந்த மரம், பலாமரம், இதுவும் இலந்த மரம். இந்த பெரிய இலந்த மரம்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குது. உள்ள மருதாணிலேருந்து எல்லாமே இருக்குது. அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு, பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. டோட்டலாக 8.25 ஏக்கர். டோட்டலாக 8.25 ஏக்கர் இருக்குது. ஃப்ரீ கிணறு இருக்குது. ஃப்ரீ அதாவது கிணறு பம்ப் செட் ஒன்று இருக்குது, கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டுக்கு மட்டுமே தனியாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோடு பேக் சைடில் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனில் நான் காமிக்கிறேன். ரோடு ஃப்ரண்டேஜ் சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபார்மு. மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, அது மாடு கொஞ்சம் வளர்க்குறாங்க. ஆடு, கோழி எல்லாமே இருக்குது. குழந்தைங்க குளிக்கிறதுக்கு தொட்டி, அது வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஃபார்ம் தான். நிறைய இங்கே வந்து மயில் மேயுது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருக்குது. அதாவது கோழி மேயிற மாதிரி மயில் மேய்ஞ்சிட்ருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஃபார்மு. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாகவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா வாங்கி லேஅவுட்டு போட்டிங்கன்னா டபுள் த ரேட்டு. இது பாருங்கள், கொடுக்காளி மரம் சொல்லுவாங்க, கொடுக்காப்பிளிக்காய் மரம், அது இருக்குது. இங்கே சப்போட்டா மரம், 2 மரம் சப்போட்டா மரம் இருக்குது. கீழே பாருங்கள், கோழி இருக்குது. எல்லாமே கீழே கோழி நிறையா இருக்குது. அவரோட இடம் மட்டும் கரெக்டாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பர் ஃபென்சிங். புளிய மரம் இருக்குது, 2 புளிய மரம், பூவரச மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இலவம்பஞ்சி மரம் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான். எவ்வளோ எருவு இருக்குது பாருங்கள். இயற்கை உரம் போட்டு தான் விவசாயமே பண்ணுறாங்க இங்கே. இலவம்பஞ்சி மரம், அதுக்கப்புறம் அப்படியே மாமரம், மாந்தோப்பு பார்க்கலாம்.
மட்டுமே ஒரு 100 மாமரங்கள் இருக்குது. நல்லா வந்து 8 வருஷத்து மரம். இமாபஸ் பங்கனப்பள்ளி மட்டும்தான் இருக்குது இதில். பாருங்கள், காய் இப்போ தான் காய்க்குது. நல்லாயிருக்கு. சின்ன மரம், 8 வருஷத்து மரம். அப்படின்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு மேலே இருக்கும் மரம். நல்லாவே நல்லா காய் காய்க்கக்கூடிய மரங்கள்லாம் மாறிடும். அப்படியே அடுத்த வயசாக ஆக நல்லா காய் காய்க்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இமாபஸ் பங்கனப்பள்ளி மட்டும்தான் இருக்குது. ப்ராப்பராக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. நிறைய மரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் நிறைய மைல்ஸ் இருக்குது. மயில் வந்து நிறைய கோழி மாதிரி மேய்துங்க. இங்கே அந்தளவுக்கு நிறையா இருக்குது மயில். இதில் பாருங்கள், மரம்லாம் குட்டி மரம். அது 8 வருஷத்து மரம். அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் போக போக நல்லா வந்து காய்க்க ஆரம்பிக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இயற்கையாகவே பண்ணுறாங்க. இயற்கை, அதாவது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே அப்படியே வந்து ஃபார்ம் ஹவுஸாக வளர்க்குறாங்க. இதை ஃபார்ம் ஹவுஸில் அப்படியே. அதனால் இன்னும் இது வந்து தண்ணிலாம் பாருங்கள், எதுவுமே பெருசாக பைப்பில் நாங்கள் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்னும் பராமரித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர் ஓட்டி நல்லா இதில் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய காய் வந்து வரும். மருந்து அடிக்கலை இவங்க. ஏன்னா சில பேர் இந்த வியாபாரத்துக்காக மருந்து அடிப்பாங்க. பட் அதெல்லாம் இவங்க பண்ணலை. அப்படியே காய்க்கிற காயுது. ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பின்னாடி வந்து ஒரு பெரிய ரோடு இருக்குது. நம்ம ட்ரோனில் பார்க்கலாம். அதை ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. பெரிய ரோடும் இருக்குது. பக்கத்தில் எல்லாமே லே அவுட் போட்டுறதால நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. லே அவுட் போட்டு சேல் பண்ணுறது நல்ல ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த லேண்டுக்கு தாண்டி 2 பேர் லே அவுட் போட்டிருக்காங்க. 2 பேர் லே அவுட் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு மார்க்கெட்டே பண்ண தேவையில்ல. இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து நீங்கள் வந்து லே அவுட் போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் மார்க்கெட்டே பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற 2 ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸும் மார்க்கெட் பண்ணிவிடுவாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு மார்க்கெட் பண்ணியே ஆகணும். இந்த ப்ராப்பர்ட்டியை கிராஸ் பண்ணி தான் அவங்க போய் ஆகணும். அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அவசியமே இருக்காது. இதை கிராஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரவங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிடும். முன்னாடியே ஒரு ப்ராப்பர்ட்டி இதை பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃப்ரீ கிணறு இருக்குது. அந்த இடத்துல இருக்குது ஃப்ரீ கிணறு இருக்குது. இது எல்லாமே லே அவுட். அந்த பக்கம் பின்னாடி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் பாருங்கள் காய் அங்கங்கே இருக்குது. நிறைய பறிச்சுட்டாங்க. இன்னமும் இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது. பார்க்கலாம், அப்படியே ட்ரோன் வியூவும் பார்க்கலாம் ஃபுல்லாக. பார்த்தேன் என்னடா காயை காணும் அப்படின்ட்டு. உள்ளே வந்ததுக்கு பாருங்கள் எவ்வளோ மறைஞ்சிட்டு இருக்குது. இதில் வெளியில் தெரியவே இல்லை. உள்ளே அவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். மரத்துக்குள்ளே பாருங்கள். இது அப்படியே போயிட்டு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். உள்ளே வெளியிலேருந்து சுத்தமாக தெரியவே இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்போ நான் வெளியிலேருந்து காமிக்கிறேன். இந்த மரத்தை பாருங்கள், ரொம்ப தெரியவே இல்லை. இதே மாதிரி இந்த மரமும் பாருங்கள் காயே இல்லைன்னு நினச்சேன் நான். சுத்தமாக நடா. இதுலேயும் பாருங்கள் காயே இல்லை. மருந்து அடிக்கலை போகிறக்கு இவங்க சரியாக காய் வரலன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது. இந்த மரத்துலேயும் உள்ளே இருக்குது. நான் இந்த மரத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓ, இதுலேயே பாருங்கள். இது ஒருக்கா மேலே ஹைட்லாம் வளர்ந்துருக்கு. இதில் பாருங்கள் அப்படியே உள்ளே கீழே தொங்குது எல்லாமே. அடுத்து இந்த மரம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வெளியிலேருந்து பார்த்தாலே இதுலேயும் பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரில. உள்ளுக்குள்ளே வந்தால் தான் வந்து காய் வந்து நிறையா இருக்குது. இந்த மரமும் பாருங்கள். நான் இந்த மரத்தோட வெளியிலேருந்து காமிக்க பாருங்கள். இப்போ உள்ளே காமிச்சிட்ருக்கேன். தர வரைக்கும் வருது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் தான் உள்ள. பட் இதோட வெளி தோட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். எதுவுமே இல்லை. நான் வெளிலேருந்தே பார்த்தேன் என்னடா காயை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே போக போக அவ்வளோ காய் இருக்குது. இந்த மரமும் அது மாதிரி தான். ஏன்னா எல்லா மரமும் 8 வருஷத்து மரம். இன்னும் நிறைய காய் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ஃபார்மு. 8.25 ஏக்கரு. ரோட் சைடில் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. 2 பக்கம் வழி இருக்குது. வில்லேஜ் உள்ளவே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1,65,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.